Hello friends, welcome to Vaigai Suvai Kitchen. இது Arusuvaigalin Sangamam. இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம கிச்சடி வந்து பண்ண போகிறோம். இந்த கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சேமியா கிச்சடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப உதிரியாக ஒன்றொன்றும் தனித்தனி சேமியாவாக வந்து இருக்குது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கனால இதுவே வந்து நமக்கு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். வறுத்த சேமியா 1.5 கப், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி 3 கப், பொடிசாக நறுக்கின கேரட் 1/2 கப், பீன்ஸ் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், பொடிசாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், தக்காளி மீடியம் சைஸ் 1, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1, ரெண்டையும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகும் உளுந்தையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே பொடிசாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்ம டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கூடவே இப்போ கருவேப்பிலை வந்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அப்போ தான் இந்த இஞ்சியோட வாசனை, பச்சை மிளகாயோட காரம்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போது இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்கு வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு எடுக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும், அது வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை, சாஃப்டானால் போதும். இப்போது நம்ம கிட்டே இருக்கிற காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாம். இங்கே என்கிட்ட கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை வந்து எண்ணெயில் நம்ம வதக்கி விடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து குக் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதுக்கு நான் 1.5 கப்புக்கு சேமியாவுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த காய்கறியை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். நம்ம எடுக்கிற 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம காய்கறிகளை வந்து இந்த தண்ணியிலேயே கொதிக்க விடுறனால நம்ம வந்து மொத்தம் 3 கப் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பதத்துக்கு வந்து வெந்திருக்கணும். பாருங்கள், இது வந்து நல்லா வேகட்டும். அதனால தான் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நான் எடுத்திருக்க சேமியா வந்து ஏற்கனவே வறுத்த சேமியா, அதனால் நம்ம வறுக்க தேவையில்லை. இதை வந்து நான் அப்படியே சேர்த்துட்றேன். இதுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நம்ம வறுக்காத சேமியாவாக இருந்தால் நம்ம இந்த காய்கறிகள்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டு நீங்கள் அதை வந்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கருகாமல் வறுத்து எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மீதம் இருக்க 1/2 கப் சேமியாவையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம காய்கறிகள், சேமியா எல்லாமே வந்து வேக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு தண்ணி கூட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்போயுமே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு டம்ளர்லேயோ பாத்திரத்துலேயோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ தண்ணிலாம் வந்து நல்லா வத்திருச்சு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா வெந்திருக்கு.
ஸோ இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டு பார்க்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல பொல பொலன்னு வருது, ஆனால் வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ நமக்கு தண்ணி வந்து இன்னுமே வந்து வற்றணும். அதனால் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம தண்ணி எல்லாமே வந்து வற்றி இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம அந்த கரண்டியை வச்சு கிண்டும் போது தெரியும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இது ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது வந்து ஒவ்வொரு சேமியாவோட தன்மைக்குமே வந்து மாறும். அதனால் எப்பயுமே தண்ணியோட அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பத்தலைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் வருது. நம்ம எண்ணெயும் நிறையா சேர்க்கலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ஸோ நமக்கு சேமியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேமியா கிச்சடி ரெடியாக இருக்குது. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். பாருங்கள் இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதில் வந்து காய்கறிகள் எல்லாமே சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் நல்லது. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ சாப்பிடும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சத்துக்களும் கிடைக்கும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பனானாவும் கொஞ்சமாக ஆப்பிளும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து கிட்ஸுக்கு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சேமியா கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.